சென்னையில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பால் 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழைக்கு மேல் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் நேற்று பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் இரவில் திடீரென்று மேக வெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டி தீர்த்தது. போரூர், வலசரவாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, கோயம்பேடு, திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. பலத்த காற்றில் சிக்கி மேற்கு மாம்பழத்தில் சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்தது. வட சென்னை பகுதியிலான ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டையில் கனமழை பெய்தது. இதனால் வியாசர்பாடி பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. சென்னை புறநகர் பகுதியிலான அம்பத்தூர், ஆவடி, அத்திப்பட்டு, அய்யப்பாக்கம், பட்டாபிராம் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரம் இடைவிடாமல் மழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் ஆவடியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கியது. சென்னை அடுத்த பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளிலும் செம்பரம்பாக்கம், திருமழிசை, திருவேற்காடு, மாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதேபோல ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. சென்னையில் இந்த ஆண்டின் முதல் மேகவெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான ஓரிகை, சிவிலிமேடு, ஒரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், பொன்பரப்பி, இளையூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை தாளம்பள்ளத்தில் மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, நாக்குடி, ஆவுடையார் கோவில், கீரமங்கலம், திருநாளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதற்கடுத்தபடியாக மணலி நியூ டவுனில் 27.12 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. இதேபோன்று கொடுங்கையூரில் 13 சென்டிமீட்டர், பல்லாவரம் மற்றும் தியாகராய நகரில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலை சுற்றி 1 மணி நேரம் மழை பெய்தது. மாடவீதிகள், கோயிலின் முன்பகுதி, லட்டு கவுண்டர் செல்லும் வழி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். எடப்பாடி பழனிசாமியின் பயணம் போன்று இல்லாமல் தனது வெளிநாட்டு பயணம் திட்டமாக மாறி செயல் வடிவம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை சென்னை விமான நிலையத்தில் திமுக மூத்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 32 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 10,62,000 கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தனது முந்தைய வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட பயன்களையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்,
சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் வெளிநாட்டு பயணம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு, வரப்போகுது, வந்திருக்கு. விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பான கேள்விக்கு தனக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அதுதான் என்னுடைய திறமை. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் குறித்து கேள்வி எழுப்புபவர்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களே சாட்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபோடக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்த்து வர இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்டாலின் அப்பாவை ஜெர்மனிக்கு வரவேற்கிறோம் என்ற பதாகையை ஏந்தியபடி வரவேற்பளித்த சிறுமிகளுடன் முதலமைச்சர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நிகழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் மனக்கசப்புகளை மறந்து ஒரே மேடையில் தோன்றுவதும் ஒருமித்த குரலில் பேசுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 இந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க. எதிரும் புதிருமாக ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்திருந்ததும் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கியதும் தமிழக அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தல் மற்றும் 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி 2023 ஆண்டு செப்டம்பர் 18 முறிந்தது. மறைந்த முதலமைச்சர்களான அண்ணா மற்றும் ஜெயலலிதா குறித்து அப்போது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களே கூட்டணி முறிவுக்கு காரணம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காட்சிகள் மாறின. கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தபோது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை உறுதி செய்தார். அந்த கூட்டணி அறிவிப்பு நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலும் நடைபெற்றது. அந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராகிறார் என்பதை உறுதி செய்த பின்னரே கூட்டணி இறுதியானதாகவும் பேசப்பட்டது. அதிமுக கூட்டணிக்காக மாநில தலைவர் பதவியில் இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டாரா என்ற கருத்துக்களும் எழுந்தன. இந்நிலையில் கடந்த வாரம் நெல்லையில் நடந்த பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் என பேசியிருந்தார். எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறோம். இதன் தொடர்ச்சியாக நேற்று ஜி.கே. மூப்பனாரின் 24ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வில் நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய போது அண்ணாமலையை அழைத்து மரியாதை செலுத்துமாறு எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதன் பின்னர் அண்ணாமலை மேடை ஏறிய போது இருவரும் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கிக் கொண்டனர். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் அருகருகே அமர்ந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர்
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026 மாற்றம் வரட்டும். இந்நிலையில் அண்ணாமலை குறித்து யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் 60க்கும் அதிகமான சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டண கொள்கையின்படி ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதாவது 1992ஆம் ஆண்டுக்கு பின் அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு செலவுகளை சமாளிக்கும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, வீரசோழபுரம் மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடியில் புதூர் பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. அதன்படி ₹5 முதல் ₹395 வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒருபடி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. தற்பொழுது வசூலிக்கப்பட்டு வரும் ₹105 கட்டணம் அப்படியே தொடர்கிறது. ஆனால் பலமுறை பயண கட்டணம் ₹155 இருந்து ₹160 உயர்த்தப்பட உள்ளது. மாதாந்திர கட்டணம் ₹70 உயர்ந்து ₹3170 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ₹5 உயர்ந்து ₹185, பலமுறை பயணிக்க ₹275, மாதாந்திர கட்டணம் ₹125 உயர்ந்து ₹5545 உயர்த்தப்பட்டுள்ளது. லாரி பேருந்துகளுக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் ₹10 உயர்ந்து ₹370 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பலமுறை பயணத்திற்கு ₹15 உயர்ந்து ₹555 மற்றும் மாதாந்திர கட்டணத்திற்கு ₹240 உயர்த்தப்பட்டு ₹11,085 மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ₹595 பலமுறை பயணிக்க ₹890 மற்றும் மாதாந்திர கட்டணம் ₹17,820 சுங்க கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை. இந்த சுங்க கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சுங்க கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், முதலமைச்சராக பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட மு க ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி முடிவடைய 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் 5வது முறையாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்வதற்கா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த தொழில் முதலீட்டு விவரங்களை இதுவரை வெள்ளை அறிக்கையாக வெளியிடவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, இந்த முறையாவது தமிழ்நாட்டிற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை எப்போது வெளியாகும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அரைத்த மாவையே திரும்ப திரும்ப அரைத்து இபிஎஸ் புளிப்பு காமெடி செய்து கொண்டிருப்பதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதை புள்ளி விவரங்களுடன் பலமுறை அறிக்கையாக தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி வைத்துள்ள பாஜக அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நிரூபித்து வருவதாகவும் அதனை பொறுக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் கொண்டு இபிஎஸ் மீண்டும் மீண்டும் விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். தொழில் முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சி குறித்து அடிப்படை அறிவற்ற எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளிப்பதை விட ஐரோப்பிய நாடுகளின் முதலீட்டாளர்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் முதலீடு கொண்டு வருவதில்தான் திராவிட மாடல் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முதலமைச்சரின் இந்த ஐரோப்பிய பயணமும் நம் மாநிலத்திற்கான முதலீடுகளாகவும் வேலைவாய்ப்புகளாகவும் மாறும் என்றும் டிஆர்பி ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜிகே மூப்பனார் பிரதமராவது தடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜிகே மூப்பனாரின் நினைவஞ்சலி கூட்டத்தின் மேடையில் பேசிய நிர்மலா சீதாராமன், மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்ததாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்லை, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழனுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன். தொடர்ந்து பேசியவர், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். ஜிகே மூப்பனாரின் நினைவஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். ஜிகே மூப்பனாரின் நினைவிடத்திற்கு சென்ற தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷை ஜிகே வாசன் மேடைக்கு அழைத்து சென்றார். எடப்பாடி பழனிசாமியுடன் சுதீஷும் கைகுலுக்கினார். எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியில் இருந்து புறப்பட்டு சென்றதும் அவர் அமர்ந்திருந்த இருக்கையில் எல்கே சுதீஷை ஜிகே வாசன் அமர வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றார். இதுக்கும் அரசியல் சம்பந்தமே கிடையாது. ஜிகே வாசன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் 40 ஆண்டு நட்பு. கூட்டணி பங்கு வந்தா கண்டிப்பா நான் வரவேற்கிறோம். எங்கள் கூட்டணி பத்தி வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி பத்தி அறிவிப்போம். இந்நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு விடுத்துள்ளார். உங்களுடன் மேடையில பகிர்ந்து கொண்ட தேமுதிகவிற்கு கூட்டணியில பகிர்ந்து கொள்ள அழைப்பதை விடுக்கிறீங்களா? நிச்சயமாக கோரிக்கையாகவே நான் வைப்பேன். நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். திமுக கூட்டணியை பிரேமலதா விமர்சித்ததையும் தமிழிசை சுட்டிக்காட்டினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கோரி அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய நோட்டீஸுக்கான காலக்கெடு ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸை அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை அளித்தது. ராமதாஸ் கூட்டிய கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களை வரவிடாமல் தடுத்தது, ராமதாஸுக்கும் எதிராக செயல்பட்டு கட்சிக்கு களங்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது உட்பட 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி அன்புமணி ராமதாஸ் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி அன்புமணிக்கான காலக்கெடு ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளது. ஆனால் அன்புமணி தரப்பில் இதுவரை நேரிலோ கடிதம் மூலமாகவோ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதற்கிடையே தைலாபுரம் தோட்டத்தில் திங்கட்கிழமை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அப்போது அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்த விவகாரத்தில் திருபுவனம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், பூவந்தி, கீழடி, மடப்புரம், ஏனாதி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது. இதில் பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் சில திருபுவனம் வைகை ஆற்றில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை யாரோ திருடிச் சென்று விட்டதாக திருபுவனம் காவல் நிலையத்தில் வட்டாட்சியர் விஜயகுமார் புகார் அளித்தார்.
வெளியிட்டார். அதில் திருபுவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவை பிரிவில் கடந்த 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அறையில் வைக்கப்பட்டிருந்த 13 மனுக்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக புகார் அளித்த வட்டாட்சியர் விஜயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பணியில் கவனக்குறைவாக இருந்த 7 அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதை தவிர்க்க விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கும் நடைமுறை ரத்து செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு அறிவித்திருந்தார். தொடர்ந்து அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. இருப்பினும் ஓய்வு பெறும் நாளில் இடைநீக்கம் செய்யும் நடைமுறை தொடர்ந்து வருவதாக அரசு ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்க நடவடிக்கை கிடையாது என தமிழ்நாடு அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. அதன்படி ஓய்வு பெறும் நாளில் இனி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிந்த பிறகே பணப்பலன்களை பெற முடியும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வட சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எண்ணூர் கொசோசலை ஆற்றில் தூர்வாரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஓட்டேரி நல்லா கால்வாய், கொடுங்கையூர் கேப்டன் காட்டன் கால்வாய்களில் தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். நிச்சயமாக இந்த முறை மழை வெள்ளத்தில் பாதிப்பு இருக்காது. என்னுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டத்தின் பேர அனைத்து அரசு துறை அதிகாரிகளும், அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், மக்கள் பிரதிநிதிகளும் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு, என்னென்ன இந்த அடுத்த ஒரு மாசத்துல இன்னும் வேற என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் அதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த பணிகளை முடிப்போம். பொதுமக்களும் எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முறை மழையில பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு பணிகளை மேற்கொண்டோம். கால்வாய்களில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி 1 மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சீனா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள தியான்சின் சென்றடைந்தார். ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள அவருக்கு தியான்சின் விமான நிலையத்தில் நடன கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் விமான நிலையத்தில் திரண்டிருந்த இந்தியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்தியாவின் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்தார். இதனிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்களை வரவேற்கும் பணியில் மனித வடிவிலான ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஷோவ் என்ற இந்த மனித ரோபோ பத்திரிகையாளர்களுக்கு உதவும் பணியிலும் ஈடுபட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற பாஜகவினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கும் என்ற காட்சிகள் தான் இவை. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்கு அதிகார யாத்திரை என்ற பெயரில் பேரணி நடத்தி வருகிறார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவருடைய தாயார் குறித்து இளைஞர் ஒருவர் இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. அவரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனிடையே பீகாரில் தனக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக இளைஞர் அணியினருக்கு ராகுல் காந்தி சாக்லேட் வழங்கினார். பிறகு போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்.
கேரளாவில் நடைபெற்ற 71வது நேரு கோப்பை படகு போட்டியில் கைநகரி கிராம படகு குழுவைச் சேர்ந்த வியபுரம் சுந்தன் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. ஆலப்புழா புன்னமட ஏரியில் சுண்டன் படகு என அழைக்கக்கூடிய பாம்பு படகு போட்டி களை கட்டியது. இந்த போட்டியில் 21 சுண்டன் படகுகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தின. ஒவ்வொரு படகிலும் 120 வீரர்கள் ஒன்றிணைந்து 100 அடி நீளம் கொண்ட சுண்டன் படகை இயக்கினர். பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேளதாளங்களுக்கு ஏற்ப சரியான ஒத்திசைவில் தண்ணீரில் சீறி பாய்ந்தன படகுகள். இறுதியில் 4.21 நிமிடத்தில் பந்தய தூரத்தை கடந்த வியபுரம் சுந்தன் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. அந்த அணிக்கு 7 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வுதான் என்ன? தங்கம் விலை குறையுமா என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் இடையேயான போரால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரத்தில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் கடந்த 2005ஆம் ஆண்டு 600 ரூபாயாக இருந்த 1 கிராம் தங்கம் தற்பொழுது 10,000ஐ நோக்கி உயர்ந்து வருகிறது. சென்னையில் நேற்று 1 சவரன் தங்கம் 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 8 மாதங்களில் தங்கம் விலை கிராமுக்கு 2,520 ரூபாயும் சவரனுக்கு 20,160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தின் விலை ஏறத்தாழ 1,200% உயர்ந்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆபரணம், ஆடம்பரம் என்பதை தாண்டி சேமிப்பின் முதல் படியாக தங்கத்தை கருதி வரும் இந்தியர்களுக்கு அண்மை காலமாக அதன் விலையேற்றம் கடும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. என் கல்யாணத்தப்புறம் 43,000 ரூபா ஒரு பவுனுக்கு இருந்துச்சு. இப்போ 77,000 ரூபாய் வந்து இருக்குதுங்கண்ணா. தங்கங்கிறத நீ கேட்க தான் முடியாது, வாங்க முடியாது யாருனாலும். நகையை எவனு போய் கல்யாணத்துக்கு போய் வாங்காதீங்கடா, வாங்காம சும்மா இருங்க, அதே முக்கியம். நகையை வாங்கி வீட்டில் சேர்க்காதீங்க. நகையை சேர்க்க நகை விலை கூட்டிகிட்டே போகுது. நம்ம வாங்குற சம்பளமே 30,000 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஒரு பவன் 80,000 நம்ம எங்கே அப்புறம் குடும்ப செலவுக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி சூழ்நிலையில் நம்ம பொம்பளை பிள்ளையெல்லாம் கட்டி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்தான். அதே நேரம் உலகளாவிய சந்தையில் தங்கம், வெள்ளியின் மீதான கவனம் அதிகரித்ததால் விரைவில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்தார். உலகத்தில் உள்ள பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே இனி வரும் காலங்கள் தங்கத்தை மட்டுமே வாங்கணும், தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்யணுங்கிற ஒரு நினைப்பு அவங்க வந்திருக்காங்க. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன, உயர்ந்து கொண்டே வருகின்றன. வெள்ளியினுடைய தேவை சர்வதேச அளவில் பெரிய அளவில் இருக்கு. லித்தியம் பேட்டரி ஆகட்டும், இல்ல சோலார் பேனல் ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஏவுதளம், இந்த ராக்கெட் போன்ற பெரிய விமானங்களுக்கு எல்லாமே கனெக்டரா வெள்ளி பயன்படுத்தி வருவதால் வரும் காலங்களில் வெள்ளியுடைய தேவை பெரிய அளவில் தேவைப்படும். இந்தியாவில் திருமணம், பண்டிகை மற்றும் சுப தினங்களில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படும் நிலையில் அதிகரித்து வரும் விலையேற்றத்திற்கு மாற்று வழி என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த யானைகளுக்கு இடையூறு செய்யும் விதமாக சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கக்கநல்ல தொரப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அபாயரண்யம் பகுதியில் 2 ஆண் யானைகள் 2 நாட்களாக உலா வருகின்றன. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த யானைகளை கண்டதும் புகைப்படம் எடுப்பது, கூச்சலிட்டு தொந்தரவு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வடக்கரை கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 8 காளைகள் களம் கண்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் அவற்றை அடக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் களமிறக்கப்பட்டதுடன் 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு, குத்துவிளக்கு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் கடைகளை வாடகைக்கு எடுத்த வியாபாரிகள் பல்வேறு மாற்றங்களை செய்வதாக புகார் எழுந்தது. நடைபாதையை ஆக்கிரமித்து சுவர்கள் எழுப்பியுள்ளதாகவும் கட்டடத்தில் மாற்றம் செய்வது குறித்து மாநகராட்சியிடம் அறிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. வாடகைக்கு எடுத்த வியாபாரிகள் அனுமதியின்றி கட்டுமானம் மேற்கொள்ள தடை விதித்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் மோனிகார்னா தெரிவித்தார்.
ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான தொட்டபெல்லாப்பூர் பகுதியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் தீ விபத்து ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்தார். ஊர்வல வாகனத்தில் பட்டாசுகள் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெப்பம் காரணமாக அவை வெடித்து சிதறின. இதில் அருகே இருந்த சிறுவன், காவலர் உட்பட 7 பேர் பலத்த தீக்காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 15 வயது சிறுவன் தனுஷ் உயிரிழந்தார். மற்ற 6 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள பேக்கரி கடையில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் காலாவதியான உணவுப் பொருட்கள், இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர். பூலாம்பட்டி எடப்பாடி பிரதான சாலையில் உள்ள பேக்கரியில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கார வகைகள், பிஸ்கெட்டுகள் போன்ற காலாவதியான பொருட்களை கண்டுபிடித்தனர். மேலும் அழுகிய நிலையில் இருந்த இறைச்சியை மீட்டு டெட்டால் ஊற்றி அளித்தனர். இதையடுத்து கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதோடு அபராதமும் விதிக்கப்பட்டது. விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது டயர் வெடித்ததால் அரசு பேருந்து சாலை ஓர பெயர் பலகை கம்பத்தின் மீது மோதியது. மதுரையிலிருந்து 50 பயணிகளுடன் நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்து விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே வந்தபோது முன்பக்க டயர் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து கம்பத்தின் மீது மோதியது. இதில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்ததுடன் 5 பேர் காயமடைந்தனர். மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பாவனத்தில் உள்ள சர்க்குணேஸ்வரர் சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது அந்த பணிகள் முடிந்ததை தொடர்ந்து 6 கால யாகசாலை பூஜைகள் செய்து மகா கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஐயப்பாக்கத்தில் புதிய காவல் நிலையத்தை அமைச்சர் நாசர் திறந்து வைத்தார். ஐயப்பாக்கத்தில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட காவல் நிலையம் சேதமடைந்த நிலையில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆவடி காவல் ஆணையரகத்தின் 30வது சட்ட ஒழுங்கு காவல் நிலையமாக 31 காவலர்களுடன் செயல்பட தொடங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முன்பாக கறவை மாடுகள் மற்றும் கன்றுகளுடன் விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மற்றும் தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்கள் பசு மற்றும் எருமை பாலுக்கு நியாயமான விலை வழங்க கோரி கண்டன முழக்கமிட்டனர். பசும்பால் 1 லிட்டர் 50 ரூபாய்க்கும் எருமை பால் லிட்டர் 75 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசு உயர்த்தி கொடு, உயர்த்தி கொடு, பால் விலையை உயர்த்தி கொடு, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆடியார் அறிவு கோவிலில் மனைவி நல வேட்பு விழாவில் நூற்றுக்கணக்கான தம்பதியர் பங்கேற்றனர். தம்பதியருக்கு காந்த பரிமாற்ற பயிற்சியை முதல்நிலை பேராசிரியர் மருத்துவர் பெருமாள் அளித்தார். கணவன் மனைவி எதிரெதிரே அமர்ந்து கைகளை பற்றி ஆழ்ந்து உற்று நோக்கி பயிற்சியில் ஈடுபட்டனர். வேதாத்திரி மகரிஷியின் மனைவி லோகாம்பாளுடைய 111வது பிறந்த நாளை ஒட்டி இந்த விழா கொண்டாடப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரைக்காததே இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதிக்க காரணமாக இருக்கலாம் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு தாமே காரணம் என்று கூறி வந்த ட்ரம்ப் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரைக்கப் போவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என்று விரும்பியதாக தெரிகிறது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்த நிலையில் அதன் பிறகே இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டு அது 50% அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதை நியூயார்க் டைம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் தமிழ்நாடு வீரர்கள் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் விஜய் சுந்தர், அனிருத் சந்திரசேகர் இணை அமெரிக்காவின் யுவன் கிறிஸ்டியான் இணையை எதிர்கொண்டது. முதல் செட்டை 3-6 என இழந்த தமிழ்நாட்டு இணை அடுத்த 2 செட்டையும் 6-3, 6-4 என கைப்பற்றி அசத்தல் வெற்றியை பதிவு செய்து 2வது சுற்றுக்கு முன்னேறினர். காட்டில் புலிகள் நுழைந்ததும் அணில்களை காணவில்லை என தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக மீண்டும் விமர்சித்த சீமான் தான் ஆட்சிக்கு வந்தால் மரக்கிளையை வெட்டுபவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிப்பேன் என்றும் கூறினார். புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்டலாண்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஜூலை மாதம் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார். அதைத் தொடர்ந்து நேற்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மரங்களின் மாநாட்டை நடத்தினார். மாநாட்டில் பேசிய சீமான்
காட்டில் புலிகள் நுழைந்ததும் அணில்களை காணவில்லை என தாவேகா தலைவர் விஜயை மீண்டும் மறைமுகமாக விமர்சித்தார். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள், நடத்த முடியும். நடிகன் நாடாள துடிப்பதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிர் இல்லைங்க எவன் சொன்னது? பேசிக்கொண்டே இருந்தால், அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும். நான் சொன்னா நீ சிரிப்ப. அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன். இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடாளாத்தப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான். நீ பின்னாடி பின்னிக்கிற திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தரும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? 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 நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. மரம் நடுவதன் பலன் குறித்து திடீரென சீமான் இந்தியில் பேசினார். என்ன கத்தினாலும் எனக்கு புரியல. உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே इधर में शॉट में है इन जो स्वच्छता दृश्य है ना, the tree also in the wonderful the human nature. மேலும் தான் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் சீமான் பேசினார். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயசா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டு காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டுத் தொகை. 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் 6 மாசம் உள்ள இருக்கணும். ஆடு மாடுகள் மாநாடு மற்றும் மரங்களின் மாநாட்டை தொடர்ந்து அடுத்ததாக தண்ணீர் மாநாடு நடத்த உள்ளதாக சீமான் அறிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே கார் ஒர்க் ஷாப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வாகனங்கள் எரிந்து சேதமாகின. குருவிநத்தம் பகுதியில் மாரியப்பன் என்பவரின் கார் ஒர்க் ஷாப்பில் ஆட்கள் இல்லாத போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பழுது நீக்குவதற்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் தீ பரவி கரும்புகை வெளியேறியது. அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். ஒரு கார், ஒரு ஜீப், ஒரு லோடு ஆட்டோ தீயில் கருகியது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாடக்குளம் கண்மாயில் குடித்த 15 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். பசுமலை கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் விடுமுறையை ஒட்டி நண்பர்களோடு மாடக்குளம் கண்மாயில் குடித்தபோது சேறு அதிகமுள்ள பகுதிக்கு சென்று சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் வெளியேற முடியாமல் தவித்த சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மடவாடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த அரசு நிகழ்ச்சியின் போது மின் மீட்டர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமிற்கு பள்ளியில் இருந்து மின்சாரம் எடுக்கப்பட்ட நிலையில் மின் அழுத்தம் காரணமாக மின் மீட்டர் வெடித்ததால் மரப்பலகை கருகி புகை மூட்டமானது. உடனடியாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீரமைப்பு பணி நடந்தது. ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு 1000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்தடைந்தன. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கில் வைக்கப்பட்டன. வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல், விருதுநகர் MP தேர்தல் வழக்கு நிலுவையில் இருப்பதால் கூடுதலாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த திருடனை காவல்துறையினர் பிடித்தபோது அவரிடம் இருந்து 58 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். அன்னச்சத்திரம் பகுதியில் கார்த்திகா என்பவரின் வீட்டில் 75 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. CCTV காட்சிகளை ஆராய்ந்த காவல்துறையினர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் இவர் கடந்த 7 ஆண்டுகளாக கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்ததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர்.
காஞ்சிபுரம் திருக்காடிமேடு பகுதியில் கால்வாய் சீரமைப்பு பணிக்காக கழிவுநீர் குழாய்கள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மஞ்சள் நீர் கால்வாய் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதால் கழிவுநீர் குழாய்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்குவதால் மிகுந்த சிரமம் அடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி மாற்று நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே காதலித்து வந்த பெண் திருமணத்திற்கு மறுத்ததால் குவைத்தில் வேலை பார்த்து வந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். சரத்குமார் மற்றும் திருப்பூங்கூரைச் சேர்ந்த இளம்பெண் இருவரும் 10 ஆண்டுகளாக காதலித்துள்ளனர். அந்த இளம்பெண் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய SI சூரியமூர்த்தி வீடியோ காலில் மிரட்டியதால் சரத்குமார் குவைத்தில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை மீட்டுத்தர பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 59 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக ஆந்திர எல்லையான ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த அரசு பேருந்தை மடக்கி பயணிகளின் உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்தினர். சந்தேகத்தின் பேரில் ஆந்திராவை சேர்ந்த நகை வியாபாரி கோரக்நாக் என்பவரின் உடைமைகளை சோதனையிட்டதில் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 59 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 800 கிராம் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தராகண்டில் MLAவின் பாதுகாப்புக்கு சென்றவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தராகண்டில் கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் கப்கோட் தொகுதி பாஜக MLA சுரேஷ் கரியா பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். ஆற்றை கடக்க முயன்ற போது MLAவின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் நீரின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதால் செய்வதறியாது திகைத்தனர். எனினும் மாநில பேரிடர் மீட்பு படை வீரர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு அவரை காப்பாற்றினார். இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்றவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரியில் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி தாயிடம் நாடகமாடி 6 மாத பச்சிளம் குழந்தையை கடத்திய பெண் காவல்துறையினரிடம் சிக்கினார். குழந்தை இல்லாத விரக்தியில் பெண் எடுத்த விபரீத கடத்தல் முடிவு வில்லங்கத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆறு மாத பிஞ்சு குழந்தையை பறிகொடுத்து தவிக்கும் தாய். ஜாதகத்தில் தோஷம் இருப்பதால் பரிகாரம் செய்வதாக நாடகமாடி மர்ம பெண் குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். குழந்தை கடத்தலும் அப்பாவி தாயின் கதறலும் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த மோட்டூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஈஸ்வரி. இருளர் சமூக பெண்ணான அவருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த நாகேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இருவரும் செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வந்தனர். தம்பதிக்கு 6 மாதத்தில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் சமீபத்தில் ஈஸ்வரி தனது கணவருடன் சண்டை போட்டுக் கொண்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துள்ளார். அங்குள்ள ராயக்கோட்டை மேம்பாலம் அடிவாரத்தில் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்கியுள்ள தனது தந்தை கோபி மற்றும் உறவினர் குடும்பத்தாருடன் வசித்து வந்தார். மறுநாள் பிற்பகல் 2 மணிக்கு அப்பகுதிக்கு வந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஈஸ்வரியை நோட்டமிட்டு அவரிடம் நைசாக பேச்சு கொடுத்துள்ளார். தமக்கு ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதனால் தோஷம் தீர ஏழை பெண் குழந்தைகளுக்கு துணிகள் வாங்கி கொடுக்க ஜோதிடர் தெரிவித்திருப்பதாகவும் கூறி ஆசை காட்டியுள்ளார். பின்னர் ஈஸ்வரி மற்றும் அவரது குழந்தையை அழைத்துக் கொண்டு கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகே உள்ள ஜவுளி கடைக்கு அழைத்துச் சென்று ஆடைகள் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் அதே பகுதிக்கு அவர்களை அழைத்து வந்து விட்டுச் சென்ற அந்த பெண் ஈஸ்வரியின் நம்பிக்கையை சம்பாதித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த பெண் குழந்தை ஞாபகமாக இருக்க ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளட்டுமா என கூறி குழந்தையை வாங்கியுள்ளார். கொஞ்சுவது போல பாவ்லா காட்டியவர் குழந்தையை அங்கிருந்த அம்மன் கோயிலுக்குள் எடுத்துச் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் திரும்ப வராததால் ஈஸ்வரி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அப்போது மர்ம பெண் தனது குழந்தையை கடத்தி சென்றது ஈஸ்வரிக்கு தெரிய வந்தது. குழந்தையை பறிகொடுத்து விட்டதாக அழுது புலம்பியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர்.
உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் சிசிடிவி கேமரா ஆய்வு செய்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அதில் குழந்தையை கடத்திய விஜயசாந்தி என்பவரை ஓசூரில் வைத்து கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து குழந்தையை மீட்ட அதிகாரிகள் குழந்தையை கடத்தியதற்கு காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது தனக்கு பிறந்த பெண் குழந்தை இறந்து விட்டதால் சோகத்தில் இருந்த விஜயசாந்தி திட்டமிட்டு ஈஸ்வரியின் குழந்தையை கடத்தியதாக கூறியுள்ளார். இதனை அடுத்து குழந்தையை தாயிடம் ஒப்படைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயசாந்தியை கைது செய்தனர்.